ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் தொடர்கதையில் கண்மணியும் அன்பும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டிருக்குது. அப்போ கண்மணி அன்பு ஷோல்டரில் அடிபட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் எய்ட் செய்கிறாங்க. கண்மணிக்கும் கையில் அடிபட்டிருக்கிறதுனால அன்பு ஃபஸ்ட் எய்டு செய்கிறாரு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வையினால் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் ஈகோ தடுக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி பண்ணிக்கிறாங்க, காயத்துக்கு மருந்து போட்டு. உடனேயே ஃபுட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்ததும் சாப்பிட்டுட்ருக்காங்க ரெண்டு பேரும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன, இந்த வெளியில் ஒரு கப்புள் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னன்னு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, நீ ஏன் இது மாதிரி இருக்க, லவ் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் நீ எப்படிடா என் பின்னாடியே அலைஞ்ச, ஆனால் இப்போலாம் என்னடா இது மாதிரிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புள் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த கப்புளும் என்ன சொல்கிறாரு, அவரும் சொல்கிறாருன்னா, ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் சொன்னேனோ அதுக்கெல்லாம் ஹிஹின்னு இழிச்ச, ஆனால் இப்போ மூஞ்ச பாரு, எது சொன்னாலும் மூஞ்ச உருன்னு வச்சிட்ருக்க, ஒரு சிரிப்பு இருக்கா உனக்கு அப்படின்றாரு. இது கண்மணியும் அன்பும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. புறை ஏறிக்குது, தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கண்மணி வீட்டில் அன்பு வீட்லேயும் ரெண்டு பேரும், அன்போட அம்மாவும் கண்மணியோடைய அம்மாவும் ரெண்டு பேரும் கார்த்திகை கேட்குறாங்க, கார்த்தி எங்கடா இன்னும் காணோம் கண்மணியும் அன்பும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்துடுவாங்க, நான் தான் சொன்னேன்ல ஒரு விஷயமா வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு கார்த்தி சொல்கிறாரு. ஏய் நீ சொன்னதாண்டா, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நேற்று சொன்ன நீ, ஆனால் இன்னும் காணோம், பொழுது வேற சாஞ்சிருச்சு, எங்கடா தங்குவாங்க, எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்மணி அண்ணன் கூட தான் இருக்கிறாங்க, அதனால் அண்ணன் நல்லா பார்த்துப்பான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்லா பார்த்துப்பாங்க தாண்டா, ஆனால் இன்னும் வரலையே, என்ன ஆச்சுன்னு தானே கேட்குறோன்னா, எல்லாம் அவங்க தங்கறதுக்கெல்லாம் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க அப்படின்றாரு. என்னது ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருக்காங்களா? ரெண்டு பேருமேவா, என்ன தப்பா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறா. தப்புலாம் இல்லைடா, ஹோட்டலில் ரூம் போட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தங்கியிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம் தாண்டா, அவங்க மெதுவாகவே வரட்டோண்டா அப்படின்றாங்க கண்மணியோடைய அம்மாவும் அன்போட அம்மாவும். அதுக்கப்புறமா இந்த கண்மணியும் அன்பும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேச்சு வாக்கிலேயே நீங்கள் பெட்டில் படுத்துக்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன்றாங்க கண்மணி. அன்பு என்ன சொல்கிறேன்னா, நீ மேலே படுத்துக்கோ பெட்டில், நான் தரையில் படுத்துக்கிறேன்றாரு அன்பு. ரெண்டு பேருக்கும் இப்படியே வாக்குவாதம் ரெண்டு பேருமே தரையில் படுத்துக்கிறாங்கங்க. தரையில் படுத்ததோ அதுக்கப்புறமா திட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே, பிடிவாதமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. தூங்கும்போது அப்புறம் கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோனில் விளம்பரத்தை பார்த்துட்டு, ஏங்க இதை பாருங்களேன், இந்த விளம்பரத்தை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அன்பு, நீ அங்கேருந்து ஃபோனை காட்டும்போது எனக்கு தெரியலன்றாரு. உடனே நீங்கள் மேலே வாங்கலை, மேலே பெட்டு மேலே வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் பெட்டு மேலே அந்த ஆடை பார்த்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படியே ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்கங்க. காலையில் எழுந்து பார்த்தா ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்பு கையை இழுக்கும்போது, கண்மணி கை வலிக்குது, ஏன் இப்படி போட்டு இழுக்கிற அப்படின்னு தூக்கத்தில் சொல்கிறாரு. என்னங்க தூக்கத்தில் எனக்கு தெரியாதுங்க, நான் இழுத்துட்டேங்க கையை, சாரிங்கன்னு சொல்லிட்டு இவங்க தூங்குறாங்க. அப்புறம் முழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. சரி இது நமக்கே தெரியாமல் நடந்து போச்சு, அதனால் இதெல்லாம் வீட்டில் போய் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. அங்கே வீட்டுக்கு போனால் அப்போது வெண்ணிலா வராங்க கார்த்தி வீட்டுக்கு. கார்த்தி கதவை திறந்தா, என்ன வெண்ணிலா நீ இங்கே நீ வந்திருக்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குமே அப்படின்றாரு. உடனே கார்த்தியோட ஒய்ஃபுக்கு பவித்ராக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு பூங்கொத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்திருக்கிறேன்னா நான் மட்டும் இல்லை, இன்னொரு ஆளும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் அந்த ஆளுன்னு பார்த்தா ராஜேஸ்வரி பாட்டி வந்துக்கிறாங்கங்க வீட்டுக்கு. கண்மணி அன்போ வெளில போயிட்டு வரும்போது உள்ளே நுழைஞ்சு பார்க்குறாங்க, ராஜேஸ்வரி பாட்டி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த கதையில் பார்ப்போமா? அது வரையும் காத்திருப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பை.